பந்தயத்துக்கு நான் ரெடி. அவன் உருவத்தை பார்த்து தப்பு கணக்கு போட்டான். மாட்டாண்ட சப்ளையர். நாலு 2 போதுண்ணே. அவர்களை எதிர்த்து திண்டுக்கல் மாவட்ட எங்கடா புரோட்டா? நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? போய் புரோட்டா எடுத்துட்டு வாயா. இந்தாயா சால்னா வச்சுட்டு போ. ஓகேவா? ஊத்தி விடு. வருஷமா வாக்கப்பட்டு ஓட்டு வளையத்தை பாக்குறதும் மூக்க சிந்தி போடுறதுமாவே காலத்தை கழிச்சு விட்டேன். இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு நான் எனக்கு பெருசா அள்ளி கொட்டிக்கிட்டேன். கல்லு சவத்துக்கு கூட கண்ணு காது இருந்தா பொண்ணாத்தா பேசுறதுக்கு எல்லாம் இந்நேரம் உருகி ஓடி இருக்கும். என் ராசிக்கு 1000 கால் மண்டபம் கட்டி ஆண்டு கடினா கூட வெயில் தானே அடிக்கும். இல்லன்னா தூரு பிடிச்ச தோரட்டுக்கும் 10 வெள்ளாட்டுக்கும் வந்த இந்த மனுஷனுக்கு வாக்கப்பட்டிருப்பா. அடைய மருமவனே, அங்கே இருப்பான் இங்கே இருப்பான், திங்கிற சொத்துல பங்கும் கேட்பான்னு சொல்லுவாங்க. உன் மாமனுக்காவது வெள்ளாடும் தோட்டக்குச்சியும் சொந்தமா இருந்தது. உனக்கு கோவண துணி கூட சொந்தம் இல்லையே. அது என்ன என்னங்க ஏங்க இது உங்க பேபிங்களா? ஆமா, என்னாச்சு? யாருமே இல்லாம தனியா தெருவுக்கு வந்துருச்சுங்க. தெருநாயெல்லாம் வெறி புடிச்சு விரட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் அப்படியே நடுவுல பாஞ்சு ஒரு குட்டி அருண் சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. நல்ல வேலைப்பா. என்ன நேரம் இங்க ஓடியாடுறாங்க? பின்னால ஒருத்தனீங்களா? அவன் ஒருத்தனா? எவன் ஒருத்தன்? பின்னால உருவிலையும் காணா. உங்க ஆளை வச்சு வாயை விட்டாலே என் பேர் உண்டி புரியலடா. அந்த ஒருத்தி நான் தானா? ஓட விட்டான்டா. யாத்தியா சுதாரமா பொழைச்சுக்கோ. வாயிருந்தா தான் குழந்தைக்கு அம்மா தெய்வமே வேகத்தை குறைக்காம. அருண் சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. நல்ல வேலைப்பா. கொசுகடி கர்மம் கர்மம். மார்கழி மாசம் மனுஷன் ஒரு சுகமா சொரிய முடியுதா? பொங்கலுக்கு வீட்டு வாசல்ல மாக்கோளம் போட்ட மாதிரி இருக்கு. கருப்பா இருக்க கதியெல்லாம் இல்லையா? ஆசிட்ட ஊத்தி அடிச்சாதான் போகுது. ஆனா ஒரு மாசத்துக்கு புண்ணு. காந்த கண்ணி விதிக்கலாமா? ஸ்டார்ட் மியூசிக்.